தற்போதைய அண்மை செய்தி. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடைபெற உள்ளது. சிபிசிஐடி டிஎஸ்பி அருணாச்சலம் தலைமையிலான போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். ஆணவ கொலை வழக்கில் தந்தை மகனை காவலில் எடுத்து விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், கவின் ஆணவ கொலை வழக்கில் விசாரணையை தற்போது துவங்கியுள்ளது சிபிசிஐடி போலீஸ். இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமா மோனிஷா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இந்த வழக்கை தற்போது அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளராக தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள சரவணன் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுடைய சரவணனின் மனைவி கிருஷ்ணகுமரியை மட்டும் தற்போது அவர்கள் இந்த வழக்கில் கைதாகாமல் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் சிபிசிஐடி போலீசார் அவர்களை 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது அவர்களுக்கு 2 நாட்கள் விசாரணை மேற்கொள்வதற்காக நெல்லை மாவட்ட 2வது அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி ஹேமா உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர்கள் நேற்று இரவு அவர்கள் 2 பேரும் நேரடியாக பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவர்களை கொண்டு சென்று அவர்களின் உடல் முழுவதும் சோதனை செய்யப்பட்டது. அதில் அவர்கள் நல்லபடியாக இருப்பதாகவும் அவர்கள் உடலில் எந்தவித இதுவும் இல்லை என்ற மருத்துவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் நேரடியாக ஒரு இடத்தில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலையில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு 2 பேரும் அழைத்து வரப்பட்டனர். அங்கே வைத்து சற்று முன் விசாரணை என்பது துவங்கப்பட்டுள்ளது. கவினின் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகிய 2 பேரிடம் பல்வேறு கேள்விகளை சிபிசிஐடி போலீசார் முன்வைத்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக பள்ளி பருவத்திலேயே சுர்ஜித்தின் சகோதரியும் கவினும் காதலித்து வந்த சம்பவம் தொடர்பாகவும் அது தொடர்பாக தந்தையான உங்களுக்கு தெரியுமா என உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து இவரிடம் அங்கே வச்சு மதுரை சிபிசிஐடி ஓசியு டிஎஸ்பி அருணாச்சலம் அவரோட தலைமையிலான குழுவினர் தற்போது விசாரணை துவங்கி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் அவரிடம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து நேரடியாக பிற்பகல் 12 மணிக்கு சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அதோட எஸ்பி ஜவஹர் நேரடியாக வருகிறார். அவர் அதன் வந்த பிறகு இவர்கள் விசாரணை நடத்தியதும் மேலும் அவர் விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் மேலும் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலம் அனைத்தும் வீடியோ பதிவு செய்வதற்காகவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளார்கள். மோனிஷா. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.